ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம முட்டை மசாலா தோசை செய்ய போகிறோம். எப்படிங்கிறது பாருங்க. பாருங்க, இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் தூவிக்கலாம். முட்டை மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. சட்னி சைட் டிஷ்ஷாக தேவைப்படாது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மசாலா போட்டுன்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் எது ஒரு கிரேவி எடுத்து செஞ்சு வச்சுருந்தாலும் அதை எடுத்து நீங்கள் தோசையில் அப்ளை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இல்லை தக்காளி தூக்கு ஏதாவது கிரேவி இருந்தாலும் பரவாயில்ல, எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.